Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Class 11th Botany-ல லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டைம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வைரஸஸை பற்றி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட்னா என்ன, இதில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்றைக்கான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் பாக்டீரியா அண்ட் ஃபஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டை பற்றி நம்ம பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு, நமக்கு லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றது தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எர்த்தில் ஹியூமன் மட்டும் கிடையாது, நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, இன்செக்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? குரூப்பிங். ஒரு விஷயத்தை நம்ம குரூப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதை கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? இந்த லிவிங் ஆர்கானிசத்தை குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம். அதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். யார் முதல்ல இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசத்தை குரூப்பாக பிரித்தாங்க, என்னென்ன மாதிரி குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் பேர் என்ன, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டை பற்றி இன்னொரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் லிவிங் ஆர்கானிசம் இன் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கேரக்டர் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. இப்போது இந்த உலகத்தில் நிறைய லிவிங் ஆர்கானிசம் இருக்குன்னு சொன்னேன். அந்த லிவிங் ஆர்கானிசத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? குரூப்பாக அரேஞ்ச் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி? அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. இப்போ இங்கே பாருங்கள், நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ குரூப்பாக பிரிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஆர்கானிசத்தை ஒரு குரூப்பாக நான் பிரிக்கிறேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடியதை ஒரு குரூப்பாக நம்ம பிரிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு குரூப்பாக நான் பிரிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே ஒரு குரூப்பாக நான் பிரிக்கிறேன். எதை பேஸ் பண்ணி நான் பிரிக்கிறேன்? இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அனிமல்ஸ், இங்கே இருக்கிறது பிளான்ட்டு, இங்கே இருக்கக்கூடியது ஃபஞ்சை, அடுத்ததாக சிங்கிள் செல் ஆர்கானிசம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை ஒரு 4 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். ஸோ நான் பிரித்த மாதிரி சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன சயின்டிஸ்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணாங்க, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். எதுக்காக நம்ம லிவிங் ஆர்கானிசத்தை இந்த மாதிரி தனித்தனியாக குரூப்பாக பிரிக்கலாம்? அது மானியனா ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். பிகாஸ் இந்த மாதிரி நான் குரூப்பாக பிரிச்சுட்டேன் அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசத்தை அடுத்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சன்ஃப்ளவரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குரூப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த டைம் நான் ஒரு சன்ஃப்ளவர் எடுக்கிறேன், அதை நான் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பிளான்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இல்லை ஒரு பர்சன் பார்த்தோன்னா சன்ஃப்ளவரே பார்த்தது கிடையாது, அவர் எடுக்கிறாரு அந்த செடியை, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. உடனே என்ன பண்ணுவார், போயிட்டு அனிமல்ஸில் என்னென்னலாம் இருக்கான பார்ப்பார். கண்டிப்பாக இல்லை, பிளான்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசியாக ஐடென்டிஃபை பண்ணுவார். அப்போது ஐடென்டிஃபைங் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குரூப்பிங், இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ஒரு பேர்ட்ஸை பார்க்குறீங்க, இந்த பேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே கிடையாது, அதோடைய நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க, லோக்கலில் நிறைய கைட்ஸ் இருக்கும், பேர்ட்ஸை பார்த்தோன்னா கைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கைடை எடுத்து நீங்கள் இது என்ன பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சரை வச்சு மேட்சிங் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம அனிமலையே தனித்தனி குரூப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். பேர்ட்ஸு, ஆம்பிஃபியான்ஸ், இதெல்லாமே லேண்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி த மேமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷனோடைய நீட் என்னென்னா, முக்கியமான விஷயம் ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. 2வது அவாய்டிங் கன்ஃபியூஷன். நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. இப்போ பிளான்ட்ஸுக்கு கீழே நான் பிளான்ட்டை வச்சுருக்கேன் அப்படின்னால என்ன அர்த்தம், பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரியான
விஷயத்தை தான் வந்து செய்யும், ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும். இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ பிளான்ட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் வந்து இப்போது அனிமலுக்கு கீழே வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஒருவேளை இந்த பிளான்ட்டு நடக்குமோ, இது வந்து குட்டி போடுமோ, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணும்போது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. கரெக்டாக அனிமலுக்கு கீழே அனிமல்ஸ் இருக்கும், பிளான்ட்ஸுக்கு கீழே பிளான்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது அவாய்டிங் கன்ஃபியூஷனுக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷன் அப்படின்றது என்னென்னா எதுலேருந்து எது உருவாயிருக்கும். இப்போ பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பிளான்ட்ஸ் எப்படி வந்து உருவாயிருக்கும், ஆரம்பத்தில் என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து இருந்துச்சு, அனிமல்ஸ் எப்படி எங்கேருந்து உருவாச்சு, இந்த மாதிரி எவல்யூஷன் அதோடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈஸியர் டு ஸ்டடி ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிளான்ட்ஸுக்கு கீழே ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு ஆர்கானிசத்தை படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, இப்போது என்னென்ன சயின்டிஸ்ட் வந்து ஆர்கானிசத்தை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இந்த லிவிங் ஆர்கானிசத்தை யார் கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா தியோப்ராஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தில் குறிப்பாக பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதோடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு 3 குரூப்பாக வந்து பிரிக்கிறாரு. அப்போ தியோப்ராஸ்டஸ் யூஸ் த மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் டு கிளாஸிஃபை பிளான்ட்ஸ் இன்டு ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். அப்போ பிளான்ட்டை என்ன பண்ணுறாரு 3 குரூப்பாக பிரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு குரூப் வந்து ட்ரீ, 2வது குரூப்பு ஷ்ரப், 3வது குரூப்பு ஹெர்ப்ஸ். எதை பேஸ் பண்ணி? மார்பாலஜிக்கல் கேரக்டர், குறிப்பாக வந்து ஹைட் அப்படின்ற கேரக்டரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு 3 குரூப்பாக பிரிக்கிறாரு. பிளான்ட் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா அது எல்லாமே ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. மீடியம் ஹைட்டில் இருந்ததுன்னா அது எல்லாமே ஷ்ரப், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஹெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்ஸை 3 குரூப்பாக வந்து பிரிக்கிறாரு. ஸோ இதுதான் தியோப்ராஸ்டர் ஃபஸ்ட்டு பண்ண கிளாஸிஃபிகேஷன். தியோப்ராஸ்டர் அப்படின்றது ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியும். பிகாஸ் இவர் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார், அதனால் ஃபாதர் ஆஃப் பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ தியோப்ராஸ்டர் தான் ஸ்டார்டிங்கில் முதல்ல கிளாஸிஃபை பண்ணுறாரு, பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாரு, ஹைட்டை பேஸ் பண்ணி 3 குரூப்பாக வந்து பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அரிஸ்டாட்டில் அப்படின்ற சயின்டிஸ்ட் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அனிமலை கிளாஸிஃபை பண்ணுறாரு. அனிமலை எப்படி 2 குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பிளட்டை பேஸ் பண்ணி, ரெட் பிளட்டை வந்து பேஸ் பண்ணி 2 குரூப்பாக வந்து பிரிக்கிறாரு. ரெட் பிளட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து அனைமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக பிரிக்கிறாரு. அது எல்லாத்துலேயுமே எல்லா ஆர்கானிசத்துலையுமே என்ன இருக்கும்? வித் ரெட் பிளட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து அனைமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை பிரிக்கிறாரு, வித்தவுட் ரெட் பிளட். இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதுக்குமே வந்து பிளட் ரெட் கலரில் வந்து இருக்காது. அப்போ ரெட் கலர் பிளட்டை வந்து பேஸ் பண்ணி அனைமா அண்டு அனைமா அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. அனைமாவில் எல்லா ஆர்கானிசத்துக்குமே ரெட் கலர் பிளட் வரும், அனைமாவில் எந்த ஆர்கானிசத்துக்குமே ரெட் கலர் பிளட் வராது. ஓகேங்களா? ப்ளூ கலரோ ஒயிட் கலரோ இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கலாம். ஸோ இது அரிஸ்டாட்டில் அனிமலை பண்ண கிளாஸிஃபிகேஷன். அனிமல்ஸை 2 குரூப்பாக பிரிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படின்றதுக்காக சயின்டிஃபிக்காக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக இந்த லிவிங் ஆர்கானிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை யார் வந்து முதல்ல பண்ணுறாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட். கரல் லின்னேயஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா லிவிங் வேர்ல்டை 2 குரூப்பாக வந்து பிரிக்கிறாரு. He classified living world into 2 groups, namely plants and animals based on morphological character. ஒரு சில மார்பாலஜிக்கல் கேரக்டர் வெளிப்புற தோற்றத்தை வந்து பயன்படுத்தி கரோலஸ் லின்னேயஸ் என்ன பண்ணுறாருன்னா 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. ஒன்று பிளான்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பாக பிரிக்கிறாரு. அதனால் இவருடைய கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கு பேர் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. 1735 கரோலஸ் லின்னேயஸ் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைமு லிவிங் ஆர்கானிசத்தை 2 குரூப்பாக வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் யார் பிரிக்கிறாங்க அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, தியோப்ராஸ்டஸ், அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் சயின்டிஃபிக் படி கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சில சிம்பிள் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக ஒரு சில கேரக்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணி
அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் கர்லஸ் லின்னேயஸ். இது 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். பிளான்டே நகராத ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம் எல்லாமே பிளான்டேக்கு கீழே வச்சார். அடுத்து நகரக்கூடிய தனக்கு தேவையான உணவை மற்ற உயிரினங்கள்லேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக வந்து பிரித்தார். இதுதான் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அடுத்து இதோட சயின்டிஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகலை. இவருடைய கிளாஸிஃபிகேஷனில் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. இந்த 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை யார் ப்ரொப்போஸ் பண்ணதுன்னா ஏர்ன்ஸ்ட் ஏக்கல் அப்படின்றவங்க 1866 வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இந்த அனிமலியா அண்டு பிளான்டேவில் நிறைய சிங்கிள் செல் ஆர்கானிசம் வந்து இருக்கு. ஸோ அதனால் அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கு மட்டும் தனியாக ஒரு கிங்டமாக வந்து இவர் கொண்டு போய் வைக்கிறாரு ஏர்ன்ஸ்ட் ஏக்கல். அந்த கிங்டத்துக்கு பேர் புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் வந்து கொடுக்குறாரு. இந்த புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து யூனிசெல் ஆர்கானிசம், சரிங்களா. அடுத்து பிளான்டே, அனிமாலியா இதெல்லாம் மல்டி செல் ஆர்கானிசம். இந்த மாதிரி புதுசாக ஒரு கிங்டத்தை வந்து உருவாக்குறாரு. அப்போ மொத்தம் 3 குரூப் இருக்குது. இதுக்கு பேர் 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், ஓகேங்களா. அடுத்து இதிலேருந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வந்து 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து அடுத்த வெர்ஷனை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது கோப்லான் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1956 வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா இந்த புரோட்டிஸ்டா இருக்கு இல்லைங்களா, இந்த புரோட்டிஸ்டாவுடைய செல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறாரு. ஒரு சில புரோட்டிஸ்டா வந்து ப்ரோகேரியாட்டாக இருக்குது, ஒரு சிலது வந்து யூகேரியாட்டாக இருக்குது. ப்ரோகேரியாட் அப்படின்றது என்ன, இப்போ இதுதான் வந்து ஒரு செல்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நியூக்ளியஸே இருக்காது, நேராக ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தனி கிங்டமாக பிரிக்கிறாரு. அடுத்து இன்னும் ஒரு சில செல்லை நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது. அப்போ புரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தோட செல் ஸ்ட்ரக்சரை பார்க்குறாரு. அதில் ப்ரோகேரியாட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மோனிரா அப்படின்ற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறாரு. யூகேரியாட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை புரோட்டிஸ்டா அப்படின்ற அதே கிங்டத்தில் வச்சிடறாரு. பேலன்ஸ் பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்ற கிங்டம் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் பண்ணலை. இது கோப்லாண்ட் அப்படின்றவர் பண்ணுறாரு. அடிஷ்னலாக ஒரு குரூப்பை ஆட் பண்ணதால் இதை நம்ம 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இதிலேருந்து ஒரு சில சேஞ்சஸை பண்ணி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணது ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1969 ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளாஸிஃபிகேஷன். இப்போ வரைக்குமே இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ரொம்ப அதிக பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, விட்டாக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கிங்டத்தில் 4 கிங்டம் இருந்ததுல அதுக்கு முன்னாடி அதில் அடிஷ்னலாக ஒரு கிங்டத்தை வந்து ஆட் பண்ணுறாரு. என்னென்னா ஹெட்டிரோட்ராஃபிக் ஆர்கானிசம், ஹெட்டிரோட்ராஃபிக் பிளான்ட் லைக் ஆர்கானிசம், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டத்துக்கு கீழே ஆட் பண்ணுறாரு. அப்போ மோனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது தான், ஓகேங்களா. அடுத்து ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம் எல்லாத்தையும் ஹெட்டிரோட்ராபிக் பட் செல்வால் அப்படின்றது அதில் இருக்கும். பிளான்ட் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கிங்டத்தை வந்து உருவாக்கி அதில் வைக்கிறாரு. இது வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 5 கிங்டம் இருக்கும், 1 2 3 4 5. அதனால் இதுக்கு பேர் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இதை பண்ணது ஆர்ஹெச் விட்டாகர், ஓகேங்களா. இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும். அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து இதோட வந்து நிற்கலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்தது, 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.